ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கிட்டஸ் டி சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாங்சுரி ஆஃப் ட்ரூத்ன்ற ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே வந்து உட்டன் டெம்பிள். ஆக்சுவலி இது வந்து டெம்பிள் ஃபுல்லாகவே உட்டில் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்மேட். ஆக்சுவலி எல்லாமே ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தான், மிஷின் மேடே கிடையாது. வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம் க்ளூக்கில். பட் இங்கே வந்து லைக் காமிச்சிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் டிக்கெட் வாங்க போகிறோம். எஸ், கம் கைஸ். அது போக வந்து வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கடைசியில் இங்கே போல நம்ம வந்து கியூஆர் காமிச்சோன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் கொடுக்க போகிறாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. டிக்கெட் வந்து போட்டிருக்காங்க. வயலட் கலரில் இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து ஒட்டிக்கணும். மேட்சிங் பேட்ச் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ கைஸ், இதுதான் வந்து டிக்கெட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து மேப்பு. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய என்டையர் ஜேர்னி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஆக்சுவலி வந்து 7 ட்ரூத்ஸ் இருக்குது. ஸோ அந்த 7 ட்ரூத்ஸ் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரூத்ஸ்க்கு ஒரு நேம் இருக்குது. ஸோ வந்து லைக் மெயின் என்ட்ரன்ஸ்ல என்ட்ரை ரைட் ஹேண்ட் சைடு டு லைக் ஃபுல் அந்த லெஃப்ட் சைடு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கியா? 7 ட்ரூத்ஸ் இல்ல நான் சும்மா பார்த்தோன்னே அவ்வளோ கிளியரா இது வந்து ஒரு ட்ரூத்துக்கும் மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் வந்து 6 மணிக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 6:30க்கு வந்து எங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ட்ரி டைமை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். ஆக்சுவலி வந்து ரொம்ப தூரம் வாக் பண்ணி போனோம் அந்த டெம்பிளுக்கு. ரொம்ப டயர்டா இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா தான் இருக்கு. வெண்டு கந்துச்சு. நமக்கு இங்கிலீஷ் டூர் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காமிக்கிறேன், செம்மையா இருக்கு. ஆமா, இது வாங்க. என்ன இருக்கு? வாங்க வந்தாதான் காமிப்பேன். பாருங்க, இது சாங்சுரி ஆஃப் ட்ரூத்தா இல்ல வந்து சாங்சுரி ட்ரூத் ஆஃப் நேச்சரான்னு தெரியல. ஃபுல்லாவே வந்து ஒரு உட்டால கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இங்கிலீஷ் டூர் ஸ்டார்ட் ஆக போகுது. 6:30 ஸ்லாட். ஸோ அதனால எல்லாரையும் வந்து கியூல நிக்க வச்சிருக்காங்க. ஸோ நிக்க வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்க கைஸ். படிக்கட்டு இறங்கி தான் போனோம். ஓ மை காட். ஸோ உண்மையான இடத்திற்கு உண்மைகள் சொல்லிக்கிட்டே போகணும். யா. Receive a helmet for our safety. So when we inside the museum, we are installing new artwork. That's why we need a helmet. So guys, இங்க வந்து ட்ரோன் வந்து பேன்ல இருக்கு. அதனால ட்ரோன்லாம் எடுத்துட்டு வராதீங்க. நாங்களே எடுத்துட்டு வரலாம். சோ இந்த அழகை எங்களால ட்ரோன்ல காமிக்க முடியாதுன்றது. நம்ம ஒருவேளை எடுத்துட்டு வந்திருந்தோம்னா கேஸ் ஆயிருக்கும். உள்ளூர்ல இருக்கிற கேஸ் பத்தாதுன்னு வெளிநாட்டுல கேஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து டெர்மைட்ஸ் கடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற வுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு ஒர்க் ஷாப்புக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு ஏதோ ஹெல்மெட்டு அதெல்லாம் ஆக்சரிஸ்லாம் கொடுக்குறோம் உங்களுடைய சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ போகிறோம். ஸோ இங்கே வந்து கார்விங்ஸ் ஃபுல்லாக ஹேண்ட்லேயே பண்ணிட்டு இருக்காங்க ரைஸ். இது ஃபுல்லாகவே வந்து வுட் கார்விங்ஸ் மேட் லைக் மேன்மேட். வுட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் பை பீஸாக வந்து ஸோ அது வந்து அதாவது ஒவ்வொரு பார்ட்டும் இருக்கும். ஒரு பில்டிங்க்குன்னா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டை பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்துட்டு காவ் பண்ணி அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பண்ணுற டிபார்ட்மெண்ட் தான் இந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். It's because we do not use any concrete nails to lock the wood pieces together. லாக் ஆகுறத வந்துட்டு நார்மலாக இந்த டாக்கிங் சிஸ்டம் மாதிரி பண்ணாங்க. வந்து வீவிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது வீவிங் சிஸ்டம் அப்படின்னா இந்த க்ளூல எல்லாம் கோக்கும்போது சின்ன சின்னதாக வந்து கோப்பாங்க. அந்த மாதிரி வுட்டை வந்து சின்ன சின்னதாக வச்சு பிளாக்ஸை வச்சுட்டு கோக்குறது. ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கனால வந்து டஸ்டா இருக்கனால நமக்கு இந்த கேப் கொடுத்துருக்காங்க. அப்போ சேஃப்டி கிடையாது. சேஃப்டிக்கு தான் டெக்னிக்கல் இன்டர்லாக்ஸ் தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ அதுலேயே தான் அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு.
இந்த பில்டிங் வந்துட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, எப்படி வுட்டில் வந்துட்டு எதுவும் நெயில்ஸ் எல்லாம் போடாமல் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ அந்த ராக்கிங் சிஸ்டம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக எங்களுக்கு கிடைக்கும். அது எப்போன்னா இந்த என்டையர் டூர் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் இதே இடத்துக்கு வந்துட்டு வி கேன் எக்ஸ்ப்ளோர் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பின்னாடி தான் சிவில் இன்ஜினியர் வந்துட்டுருக்காங்க. அவங்க உண்மையிலேயே சிவில் இன்ஜினியர் தான், ஆனால் கொஞ்சம் தத்தி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்ட்ரீஸோடைய மாடல்ஸை தான் எடுத்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியா, தாய்லாந்து, சைனீஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய இது ஒருத்தவங்களோட சிம்பிளைஸ் பண்ற ஒரு விஷயத்த வந்து இங்க கார்விங்கா மாதிரி இந்த வுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 44 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அட் தி சேம் டைம் அது வந்துட்டு இதாகாமல் இருக்கிறதுக்கு டெர்மைட் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு அவங்க வந்து பராமரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அண்ட் மோரோவர் இது வந்து ஃபர்ஸ்ட் சான்ச்சுரி ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரெடி பண்ணிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய கார்விங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் டெம்பிள் அப்படின்னு சொல்வது ஃபர்ஸ்ட் டெம்பிளே கிடையாது, இது வந்து ஜஸ்ட் மியூசியம் தான் அப்படின்னு சொன்னாங்க. 1980s வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு மியூசியம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எதனால டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உள்ளே வந்து புத்தரோட ரெலிக் வச்சிருக்கிறதுனால, அதாவது சிலை வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சிட்டு இந்த இடத்த வந்துட்டு டெம்பிள் மாதிரி பார்த்துக்கிறாங்க. செக்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராமாயணம் அப்படின்ற கான்செப்டை வந்து எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மங்கி வந்து ஃபைட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பேட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஹிந்து கான்செப்ட் படி குட் அண்ட் பேட் வந்து கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான டிசைனா. ஸோ இது வந்து லைக் மலேசியன் ஸ்டைல் ஆஃப் இதை வந்து இது பண்ணது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த கார்விங்கில். லைக் இங்கே வந்து எடுத்துட்டு லைக் இதோட ஆப்போசிட் சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ யாரா அவங்க கூட வந்திருந்தாங்கன்னா அவங்க இங்கே நின்றுட்டு நீங்கள் அதுக்குள்ளேருந்து அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வந்து இங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து மோஸ்ட் சூப்பரான ஸ்பாட்டா இந்த பிளேஸ்லேயே. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கு, திரும்பி ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட கார்விங்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து அந்த கார்விங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களும் இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணி லைக் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸோ அதுக்கு வந்து எல்டிவிபி எல்லாம் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருவான். எல்டிவிபி எல்லாம் கொடுத்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணி நமக்கு உண்மையிலேயே ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இது வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க, சான்ச்சுரி ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு 7 உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன உண்மைன்றது போய் பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங் வுட்டாக இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த எலிஃபண்ட்டோட இது வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கால் வந்து உள்ளேருந்து வருது, இன்டர்லாக் ஆகி வருது. ஸோ மேலே வந்து அந்த 3 எலிஃபண்ட்டு, அதுக்கு மேலே வந்து ஃபேஸ் ஆஃப் புத்தா ஐ திங்க். ஸோ வந்து கருடருடைய சிங்கிள்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஸோ கைஸ் உண்மையிலேயே வந்து இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குது. All of us actually design, and we are combining with the 4 elements. So let's start the first one there. Alright, the first sculpture here I'm going to show you is the element of earth. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு காட் ஆஃப் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்ல என்ன அப்படின்னா இந்த விண்டோடைய அந்த மூமெண்ட் அந்த இருக்கிற மாதிரி அந்த டிசைன் அப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு கர்வ் பெண்ட் எல்லாமே தெரியும். ஸோ அதே மாதிரி அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா காட் ஆஃப் எர்த் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த வைல்ட் லைஃப், நேச்சர், பிளான்ஸ், அனிமல்ஸ், இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தான் இதில் கர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டு எக்ஸ்பிளைன் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு உலகத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இது போக வந்து காட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கர்வ்ஸ், வேவ்ஸ் இந்த மாதிரி தான். நம்ம பாடியில் இருக்க 7% ஆஃப் வாட்டர். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பாடியில் வந்துட்டு 7 விதமான இதில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்வெட்டு, பிளட்டு, யூரின், ஸோ இந்த மாதிரி வேரியஸ் திங்ஸில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. எக்ஸ்ட்ரா சலைவா, டியர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்துட்டு வாட்டர் ஆகுது. ஸோ அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. காட் ஆஃப் ஃபயர் அப்படின்றது வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டிராகன் வந்துட்டு ஃபயரை வந்துட்டு கவுக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குங்க. ஸோ இதுதான் காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து
ஐ திங்க் புத்தருடைய சிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ரெலிக் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் இதுதான் அந்த புத்தருடைய ரெலிக். புத்தாவோட ரிலிக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஒரு மனுஷன் வந்து எதுக்கு பிறக்கிறான், இறக்கறதுக்காக தான் பிறக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இது சிம்பிளைஸ் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ஷைன் வச்சிருக்காங்க. செகண்ட் ட்ரூத் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செகண்ட் ட்ரூத்தில் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு லைஃப் சைக்கிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம நவ கிரகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க கல்ச்சரில் வந்துட்டு சன், மூன், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற சில பிளானட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அவங்க கிரகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது பேஸ் பண்ணி தான் இந்த என்டையர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. Here, provide a respect for the Buddha, you can't do that. All you need to do, everyone, please don't do that. To take up ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பயங்கரமாக Right இருக்குது. now, let's move on to the next side, which is the 4 to the 5. இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இங்யாங்க சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க. இங்யாங் அப்படின்றது என்னென்னா நல்லது கெட்டது, நல்லதுக்குள்ளே கெட்டது, கெட்டதுக்குள்ளே நல்லது, அதை பற்றி பியூட்டிஃபுல்லாக சிம்பிளைஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து சிம்பிளைசிங் கர்மா அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. கர்மா அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளை வந்து தேடி செஞ்சுட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி அதை சிம்பிளைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதனால் இது இந்த இடத்துல வந்துட்டு இதே மாதிரி இருக்குது, பர்த்து, டெத்து, கர்மா, அதுக்கப்புறம் நல்லது கெட்டது, இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, இன்னும் மக்கள் வந்துட்டு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கலிகாலத்தில் வந்துட்டு எல்லாம் கெட்டதாகவே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது, என்னென்ன சரி என்னென்ன தப்பு அப்படின்றத பற்றி தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட் வந்துட்டு ட்ரக் அடிக்ஷனுக்கு ஏற்பவர்களுக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ட்ரக் அடிக்ஷன் அப்படின்றது எவ்வளோ மோசமானது அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுடைய மனசு, வாழ்க்கை எல்லாத்தையுமே எடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய வாழ்க்கையும் அது சேர்த்து அழிச்சிடும் அப்படின்றத பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு இமேஜை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கிளியராக புரிய மாட்டேங்குது, ஒரு ஸ்கல்ப்சரை பார்க்கும்போது புரிய மாட்டேங்குது. பட் ஆனால் அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி வந்துட்டு சைல்டோடு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு மேபி ஒருத்தவங்க வந்து ட்ரக் அடிக்டாக இருக்காங்கன்னு நினச்சிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் தள்ளி பிரிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்துட்டு இவ்வளோ கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளனேட்டரி இல்லாமல் நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து கிரீக்கு ஃபிலாசபர் வந்துட்டு ஆக்சுவலாக 6th ட்ரூத் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் சொசைட்டிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இது வந்து ஒரு பேட் சொசைட்டிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, ஃபேமிலி வந்து சிம்பிளைஸ் பண்ணுது. இந்த ஸ்கல்ப்சர் வந்து ஃபேமிலியை சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ வந்து நம்ம அதோட ப்ரீஃபாக தான் பார்க்க போகிறோம். மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து மதர் வந்து பர்த் கொடுக்குறாங்க. லைக் மதர் லைக் ஃபாதர் 2 பேரும் சேர்ந்து பர்த் கொடுக்குறாங்க. அவங்க வந்து மதர் அண்ட் ஃபாதர் வந்து வளர்க்குறாங்க. லைக் மதர் பர்த் கொடுத்து ஃபாதர் வந்து வளர்க்குறாரு. ஸோ அடுத்தது வந்து மதர் வந்து படிப்பு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒழுக்க நெறி, அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், அது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு தப்பு பண்ணால் வந்து அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட துணையாக இருந்து அந்த தப்பை வந்து தப்புலேருந்து காப்பாற்றி அந்த தப்பை வந்து திருத்திக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இது வந்து என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா, நம்ம வந்து உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சிம்பிளைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இதில். ஸோ அதுக்கப்புறமேட்டு உழைச்சி நம்ம லைஃப்பை வந்து நம்ம நல்லபடியாக வந்து அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதில் சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுல வந்து எல்லாமே கல்யாணம் வரைக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பேரண்ட்ஸ் தான் கூட இருக்காங்க. அதோட நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்ல என்னன்னா, அப்பா அம்மா வந்து வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து லைக் அவங்களோட திங்ஸ், லைக் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து பசங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து செவன்த் ட்ரூத். ஸோ இது வந்து லைக் 24 years பிஃபோரே வந்து ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு, இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணி நம்மளுக்கு வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா,
இதை வந்து நம்ம பர்சனல் நம்ம ஒருத்தவங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த பில்டிங் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது ஸோ ஆக்சுவலி. அதாவது நம்ம வந்து பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இந்த உலகத்தை. ஆனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய சோலை மாத்திக்கலாம், நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்றது எப்படி வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ சேஞ்ச். ஸோ ஆக்சுவலாக அதுதான் வந்து இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இருக்கு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக நைட்டு வந்து இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா 6 o'clock 6:30 க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி ஓகே உள்ள நோண்டி பார்ப்போம்னு க்ரோம்லலாம் பார்த்தோம். லைக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 6:30 to 8:30 ஒரு ஸ்லாட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை புக் பண்ணோம். ஏன்னா ஸோ இது வந்து நைட்டில் மார்னிங் பார்க்குறத விட நைட்டு வந்து அந்த லைட்டிங் அந்த லைட்ஸில் வந்து ஒரு கிராவும் அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயங்களும் நுணுக்கமாக அந்த ஸ்பாட் லைட் போட்டு காமிச்சிருப்பாங்கன்ற ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் மெயினாக இதை நைட்டில் புக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து வர்த்தாக இருந்துச்சு. லைக் நார்மலாக இது வந்து போனீங்க அப்படின்னா 500 பாத்ஸ் தான், தாய் பாத்ஸ் தான். ஸோ இதுவே நைட் சூஸ் பண்ணீங்க, நைட் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா 700 தாய் பாத்ஸ் ஆகும். ஸோ வித் an எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ, அது மார்னிங் போனாலும் சரி நைட்டு போனாலும் சரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒர்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம் தான் கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா க்ரௌடும் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. க்ரௌட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவே பார்த்துருப்பீங்க, ஒரு 25-30 பீப்புள் தான் இருப்பாங்க நைட்டில். ஸோ அந்த அளவுக்கு தான் கவுண்டே இருந்துச்சு. அதனால வந்து சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. ஸோ இப்போ வந்து இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ வித் திஸ் இன்னைக்கு டே வந்து நாங்கள் எண்ட் பண்ணுறோம் கைஸ்.